இந்திய நாடாளுமன்றம் 18வது மக்களவைத் தேர்தலை சந்திக்கிறது. ஆனால் புதுச்சேரி 16வது தேர்தலைத்தான் சந்திக்கின்றது. இதற்கு காரணம் 1947இல் இந்தியா சுதந்திரம் பெற்றாலும் புதுச்சேரி பிரெஞ்சு ஆட்சியின் ஆதிக்கத்திலிருந்து 1954இல் தான் சுதந்திரம் பெற்றது. அதன் பிறகு புதுச்சேரிக்கான சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் 1963இல் நிறைவேற்றப்பட்டது. அதன் பின்னர்தான் புதுச்சேரி அதிகாரப்பூர்வமாக இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதல் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலை சந்தித்தது. தமிழகத்தில் 4வது மக்களவைத் தேர்தல் நடந்தபோதுதான் புதுச்சேரியில் முதல் தேர்தலே நடந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 4 பிராந்தியங்கள் உள்ளன. புதுச்சேரி, காரைக்கால் ஆகியவை தமிழகத்தின் அருகிலும், மாஹே கேரளத்தையொட்டியும், ஏனாம் ஆந்திரத்தையொட்டியும் அமைந்துள்ளன. புதுச்சேரியில் இதுவரை 15 மக்களவைத் தேர்தல்கள் நடந்துள்ளன. அதில் 11 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது. தலா ஒரு முறை என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, திமுக மற்றும் பாமக வென்றுள்ளன. காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட சண்முகமும் பாரூக்கும் தலா 3 முறை எம்பிக்களாக இருந்துள்ளனர். கடந்த 2019இல் நடந்த 15வது மக்களவைத் தேர்தலில் 1,97,025 வாக்குகள் வித்தியாசத்தில் வைத்திலிங்கம் வெற்றி பெற்று தற்போது எம்பியாக உள்ளார். இந்த மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி தேர்தல் களத்தில் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் இருந்தாலும் இந்திய கூட்டணியில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் மற்றும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் ஆகியோருக்கிடையே மும்முனை போட்டி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்த மும்முனை போட்டிகள் அதிமுக சார்பில் புதுமுகமாக முதல் மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்கிறார் தமிழ்வேந்தன். இந்த தேர்தல் குறித்து நம்மிடம் பேசிய தமிழ்வேந்தன் கூறுகையில், ஒரு இளைஞர் நின்றால் கண்டிப்பாக இளைஞர் என்னை கைவிட மாட்டார்கள். புதுச்சேரியில் பெரிய மாற்றம் இருக்கும். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற பாடுபடுவேன். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத் தரவும், பெண்கள் பாதுகாப்புக்கும் போதை ஒழிப்புக்கும் நடவடிக்கை எடுப்பேன் என கூறினார். கண்டிப்பாக இளைஞர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் 1 லட்சம் வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள் இருக்காங்க. இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு இளைஞரை கைவிட மாட்டாங்க. இது ஒரு பெரிய மாற்றம் புதுச்சேரியில் இருக்கும். இந்த முறை கண்டிப்பாக மாநில அந்தஸ்து, கஞ்சா ஒழிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான சேவைகள் அனைத்துமே நாங்கள் செய்வோங்க. இதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் இந்த தேர்தல் குறித்து நம்மிடம் பேசுகையில், புதுவை மாநில வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதாகவும் வளர்ச்சியடைந்த மாநிலமாக உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தொடர்ந்து கூறுகையில், நான் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக கொடுத்திருக்கிறேன். இவையெல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக, மக்களுடன் பேராதரவோடு எங்களுடைய வெற்றி உறுதியாக இருக்கிறது. எதிர்க்கட்சிகளுக்கு எங்கள் வெற்றியை பார்த்து பயம் வந்துவிட்டது. தான் வெற்றி பெற்றால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்கும் கூடுதல் நிதி பெறுவதற்கும் புதுச்சேரிக்கும் மத்திய அரசுக்கும் நல்ல பாலமாக விளங்குவேன் எனவும் தெரிவித்தார். நாங்கள் மக்களிடத்திலே எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நல்ல திட்டங்களை மத்திய அரசிலிருந்து கொடுத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நான் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பல்வேறு திட்டங்களை இந்த மக்களுக்காக நாம் கொடுத்திருக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினராக செல்லுகின்ற பொழுது புதுவை மாநிலத்திற்கும் மத்திய அரசிற்கும் உறவு பாலமாக இருந்து பல்வேறு திட்டங்களை, புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சி திட்டங்களை புதுவை மாநிலத்திற்கு கொண்டு வந்து புதுவை மாநிலம் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு பொருளாதார மேம்பாடு, மக்களுடைய அடிப்படை வாழ்க்கை, அது மட்டும் இல்லாமல் வறுமை கோட்டிருக்கின்ற மக்களை மேல்தட்டிலே கொண்டு வருவதற்கான நடவடிக்கை, அதிக நிலையிலே முன்னேற்றம் அடைந்த வளர்ச்சியடைந்த புதுவை மாநிலத்தை கொண்டு வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும். இந்த மும்முனை போட்டியில் இந்தியா கூட்டணி சார்பில் மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்கிறார் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம். இந்த தேர்தல் குறித்து நம்மிடம் பேசிய அவர் கூறுகையில், புதுச்சேரியில் தேர்வாணையம் அமைக்கப்பட்டு அதன் மூலம் அனைவருக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரப்படும் என்று கூறினார். மேலும் இந்த தேர்வாணையத்தை அமைத்து தருவோம் என்று அறிவித்த தற்போது இருக்கக்கூடிய மாநில மற்றும் மத்திய அரசுகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் கூறுகையில், இந்த தேர்வு ஆணையம் அமைக்கின்றோம் என்று சொன்ன பாரதிய ஜனதா கட்சியானது 21ஆம் ஆண்டிலே சட்டமன்ற தேர்தலை அறிவித்த அவர்கள் இதுவரை மாநில அரசாங்கமோ அல்லது மத்திய அரசாங்கமோ இதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்கு உண்டான ஒரு சிறு கடிதம் கூட மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பவில்லை. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடும் மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடும்.
எங்களுடைய இந்தியா கூட்டணி வந்த உடனே அதற்கு உண்டான முதற் பணியாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உண்டான வேலைவாய்ப்பை உருவாக்குவோம். ஆளுங்கட்சி மற்றும் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் தேர்தலை சந்திக்கிறார் என்றால் அவருடைய வெற்றிகள் அவருக்கு ஐயம் இருக்கிறது. அதனால்தான் அமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்யாமல் தேர்தலை சந்திக்கிறார் என இந்தியா கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் தெரிவித்தார். அவருடைய வெற்றியிலே அவருக்கு ஐயம் இருக்கின்றது. தன்னால் வெற்றி பெற முடியாது என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டைத்தான் இன்றைய தினம் எடுத்திருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும். அப்படி அவரால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியானது ஆட்சி அமையும், அதிலே தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் உடனடியாக அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுக்கு அவர் மீது நம்பிக்கை வரும். ஏனென்றால் அவர்கள் இரட்டை நிலையில் இருக்கின்றார்கள். இதில் தோல்வி அடைந்தால் நிச்சயமாக இந்த பதவியை தக்க வைத்து கொள்ள முடியும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யாமல் இருக்கின்றார்கள். புதுச்சேரியில் நிலவும் இந்த மும்முனை போட்டிகள் மக்கள் யாரை வெற்றி பெற செய்து மக்களவைக்கு அனுப்பப் போகிறார்கள் என்பதை தேர்தல் முடிவுகள் வெளியாகும் அன்று பார்க்கலாம். சத்தியம் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் ஜெயக்குமாருடன் செய்திக்குழு.